ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா BE and BTech உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த கோர்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, 12th முடிச்சுட்டு படிக்கலாமா வேண்டாமா, நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் எடுக்க 12th என்ன மார்க் எடுத்துக்கணும், அப்படி இந்த கோர்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். BE and BTech என்ன டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா, BE-னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், BTech-னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் BE-னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லியாச்சு. இது எத்தனை வருஷம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி 4 years கோர்ஸ் தான். அண்ட் 8 செமஸ்டர் இருக்கும். ஸோ 1 இயர்க்கு 2 செமஸ்டர் வைப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஓரியன்ட் கோர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன மெயின் கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களை புதுசாக இன்வைட் பண்ணி புது டெக்னாலஜியாக உங்களை படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி BTechல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஓரியன்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல தியரி சப்ஜெக்டாக தான் ஃபுல்லாக வரும். ஆனால் BTechல மட்டும் ப்ராக்டிக்கலாக பண்ண வைப்பாங்க. ஸோ பேச்சுலர் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறியியல் சம்மந்தப்பட்டமாக தான் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்ததாக ப்ராக்டிக்கலாக தான் படிப்போம். தொழில்நுட்பம் சார்ந்தது புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக தான் பண்ணி. அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிக்கு நீங்கள் சில எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டி அண்ட் நேஷ்னல் லெவலில் எக்ஸாம் எழுதிட்டு JEE அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் இப்போது நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிக்கு படிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் BTechனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கோர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி அதிகமாகவே இருக்கும். BTechல பார்த்தீங்கன்னா 4 year அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இன்ஜினியரிங்கும் BTechக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 12th நீங்கள் என்னென்ன குரூப் எடுத்துருக்கணும்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். 10th or 12th நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா தாராளமாக BTech எடுத்து படிக்கலாம். ஸோ நீங்கள் 12th அதிகமாக மார்க் எடுத்தால் மட்டும்தான் BTech கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் கவுன்சிலிங் எடுப்பாங்க. கவுன்சிலிங்கில் TNAல நம்ம மார்க்கை பொறுத்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தியரிட்டிக்கல் அண்ட் பேசிக்ல இருந்து ஃபண்டமெண்டல் படிக்க வச்சுட்ருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் அனாலிசிஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அதே பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபுல்லும் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்டர்ன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியாக தான் வச்சுருப்பாங்க. அதையே பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்லாம் கன்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் பார்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இனோவேஷனாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே இன்ஜினியரிங்கும் சரி டெக்னாலஜிக்குமே சரி ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான். அவங்களும் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கோர்ஸ் தான். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக லேர்னிங்காக படிப்போம். அதே மாதிரி அங்கே டெக்னாலஜியில் ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக படிச்சுட்டு இருப்போம். அவ்வளோதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் IT கோர்ஸ் சூஸ் பண்ணாலுமே ஒரே கோர்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ரெண்டுமே 4 years கோர்ஸ் தான். நீங்கள் இப்போ எது சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் லேர்னிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தவிர மற்றபடி எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதை மாதிரி நீங்கள் குரூப்லாம் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு IT ஃபீல்டில் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதை மாதிரி கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் BEனா என்ன BTechனா என்னன்னு பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டு இது அந்த கோர்ஸ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அதே சேம் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக அட்மிஷன் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் ஃப்ரீயாக அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது ஹர்ஷிதா.